Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பொரிச்ச குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பொரிச்ச குழம்பு பண்றதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 4 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேன். இதை ஓப்பன் பாட்டில் கூட பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. குக்கரில் பண்ணும்போது வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது கூடவே 2-3 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டையை 2-3 உடைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 கத்திரிக்காவை கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள் மாற்றி கூட சேர்க்கலாம். நான் 2 முருங்கைக்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கர் விசில் விட போகிறோம், அதனால் மசிஞ்சு போயிடக்கூடாது. அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தோலோடு தான் சேர்க்க போகிறோம், அதனால் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. இப்போ நல்லா கலந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் நைஸ் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துருங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறிகள்லாம் வதங்காமவே நம்ம பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம விசில் விட போகிறோம், காய்கறிகள் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் காய்கறி சேர்த்ததுமே பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து கலந்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நார்மல் தண்ணியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணியோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நல்ல கமன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பொரிச்ச குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்து ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் தயார் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வித்தியாசமான குழம்பு ரெசிபியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.